பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் ரொம்பவே இடையூறலா இருக்குது. என்னன்னா, அங்கங்க போலீஸ்காரங்க வந்து என்ன பண்றாங்க, நின்னு புடிக்கிறாங்க. எதனா ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாலும் என்ன பண்றாங்க, ஃபைன போட்டுர்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 25 ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லாகாட்டி போக்குவரத்து விதிமீறல் வந்து இவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு, இதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஃபைன போட்டுர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொதுமக்கள் மேல ஒரு வந்து என்ன அதிருப்தி இருக்க தான் செய்யுது காவல்துறை மேல. ஆனா இருந்தாலும் காவல்துறை இதெல்லாம் ஏன் பண்றாங்க? எல்லாமே வந்து விதிமீறல் மீறி பண்ணக்கூடாது. விதிக்கு உட்பட்டு நடக்கணும். அப்போ இந்த ஒழுங்குமுறை வரும். அப்படின்னு சொல்லிட்டு தான் காவல்துறை அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த விதிமீறல் நடவடிக்கைய வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அபராதமும் கொண்டு வராங்க. இத நம்ம ஒழுங்கா கடைப்பிடிச்சுட்டாலே நம்பளுக்கும், காவல்துறைக்கும் எந்தவித முற்றும் போக்கு இருக்காது. எந்தவித ஒரு எதிரி தன்மையும் இருக்காது. நண்பரோடு நண்பரா இருந்துருவோம் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையோட அராஜகம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, கொஞ்ச நாளுக்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார்ந்து ஏன் இங்க உட்கார்றீங்க? எதுக்கு உட்கார்றீங்க? அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. அதுவும் இல்லாம ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பைக்ல வந்து ஸ்பீடா வந்துட்டு இருப்பாங்க. இவங்க மடக்கறேன்னு சொல்லிட்டு மடக்கிட்டு, அவன் வளைச்சு கிழிச்சு ஓட்டிட்டு போவான். ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ காவல்துறையுடைய கவனக்குறைவும் அங்க அதிகமா இருக்கு. வாகன ஓட்டிகளுடைய கவனக்குறைவும் அதிகமா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்முடைய கமிஷனர் அருண் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விதிமீறல்கள்ல கொஞ்சம் திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 விதிகள் இருக்கு. இந்த விதிகளை உட்பட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்க மேல கேஸும் கிடையாது, அபராதமும் கிடையாது. இந்த 25 விதிகளை நீங்க மீறி நடக்கும் பொழுது உங்க மேல கேஸோ, அபராதமோ செலுத்தப்படும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தது. இதெல்லாம் திருத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 விதிமுறை தான் வந்து என்ன பண்ணணும் பின்பற்றப்படும். இது மட்டும் இருந்து ஹெல்மெட் அணியணும், 2 பேருக்கு மேல போகக்கூடாது, அதே போல சிக்னலை ஃபாலோ பண்ணணும், அதே மாரி குடிச்சிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விதிமீறல்களை வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து கடைபிடிக்கணும். இதெல்லாம் மீறிட்டீங்கன்னா நீங்க வந்து அபராதம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்முடைய சென்னை கமிஷனர் அருண் அவர் வந்து என்ன பண்றாரு விதிச்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 25 விதிமீறல் இருக்கு. இதை எல்லாத்தையும் எது எது ஞாபகம் வச்சுன்னு வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டுவாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்களா, எதுப்பா எந்த விதிமீறல்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கள போக்கஸ் பண்ணுவாங்களா, இப்படி குழம்பிக்கிட்டே என்ன பண்ணாங்க வண்டி ஓட்டிருந்தாங்க. இதுல வேற காவல்துறை வந்து என்ன பண்ண முடியும், இப்போ மடக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வலிச்சு கிழிச்சு ஓட்டி அதனாலே ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. ஏன்னா காவல்துறை வந்து கொஞ்ச நஞ்சம் அராஜகம் பண்றதுல ரொம்ப பண்றாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வந்து அரசல் புரசலா வந்து பரவுனதுனால இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய கமிஷனர் அருண் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இந்த விதிகளை வந்து என்ன பண்ணிருக்காரு குறைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரவேற்பு பெறுது. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிகளை நம்ம வந்து உண்மையிலே வந்து பின்பற்றணும். ஏன்னா ஹெல்மெட் போட்டா யாருக்கு நல்லது, அது நமக்கு தான் நல்லது. அதே போல குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா யாருக்கு கெட்டது, நமக்கு கெட்டது, எதிரில் வரவங்களுக்கு கெட்டது. ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க வந்து சும்மா ஓட்ட மாட்டாங்க, ஏடா கூடமா ஓட்டிட்டு போவாங்க. அதிலும் இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்களை 2K கிட்ஸ்ன்னு சொல்றவங்களா ரேஸுக்கு போறாங்க பாருங்க, அவங்க கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உண்மையிலேயே சொல்ற அந்த ரேஸ் ஓட்டுறவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைக்கை பிடிங்கினாங்க, பைக்கை புடுங்கிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு கடுமையா வந்து என்ன பண்ணணும் தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரேஸ்ன்னு போறாங்க, அவங்களுக்கு எதுனா ஒண்ணு ஆனா பரவாயில்ல, பக்கத்துல போறாங்களா வண்டியில எதிரில வராங்களா வண்டியில அவங்களுக்கு எதுனா ஒண்ணு ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க வாகனத்தை ஓட்டுறாங்க. அது இந்த பீச் ரோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச அராஜகம் பண்றது இல்ல, நிறைய அராஜகம், நிறைய இதனால நிறைய விபத்துகளா நடந்திருக்கு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க உயிரை வந்து என்ன பண்றாங்க இந்த விபத்துல வந்து உயிரெல்லாம் போயிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை ரொம்ப கடுமையா இந்த ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு, ஹெவி ரேஞ்சில் இருக்கிற பைக்குக்கு, இந்த ரேஸ் பைக்குங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து தடை பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பொதுமக்களுடைய கோரிக்கையாவும் இருக்கு. இது ஒவ்வொரு வாட்டி இந்த விபத்து நடக்கும் பொழுதும் நிறைய பொதுமக்கள் வந்து நம்ம இப்பேற்பட்ட பைக்குகள்லாம் வந்து தடை பண்ணணும், இந்த பைக் இருக்கிறதுனாலதான் இவங்க வந்து என்ன பண்றாங்க சும்மா முறுக்குனாலே அப்படியே ஸ்பீடா போயிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போனாலும் பரவாயில்லையா, பக்கத்துல குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் போவாரு, அவங்களை இடிச்சுட்டு போயிடுவாங்க. எதிர்க்க ஒருத்தருங்க வருவாங்க ஸ்கூல் பசங்களை வச்சுட்டு அவங்களை இடிச்சுட்டு, அவங்களுக்கு பயமா இருக்குதோ இல்லையோ வாகனத்தை ஓட்டிட்டு வர எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க. சோ காவல்துறை இதுக்கும் வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை இயற்றணும், ஒரு விதியை கொண்டு வரணும் அப்படின்றதான் நிறைய பேர் கோரிக்கையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் 25 விதிமுறைகளிலிருந்து 25 விதிமுறைகளா குறைச்சிருக்கிறார். இது பொதுமக்கள் மத்தியிலும் சரி, வாகன ஓட்டிகள் மத்தியிலும் சரி ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.